திமுக எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கு ஒரு அதிருப்தியை சம்பாதிச்சு. நீங்களுக்கு ஒரு அதிருப்தினா ஒருத்தருக்கு பிளஸ் இருக்கணும்ல. அதான் விஜய். அப்ப அதிமுக தான் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஆபத்து அமித்ஷா வடிவத்துல தான் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த பக்கம் வரப்போகுது. தாவேக்கா தான் எங்க அணிக்கு வரப்போகுது, என்டிஏ பக்கம் வரப்போகுதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கூட்டணி வாய்ப்புகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று இருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னார். அது பெரிய அதிர்வையும் உருவாக்கிடுச்சு, ஆச்சரியத்தையும் உருவாக்கிடுச்சு. உருவாக்கி இருந்தா இந்நேரம் 10 கட்சி லைன்ல இருந்திருக்கும். காங்கிரஸ்ல எல்லாரும் விஜய் கிட்ட போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்படி எதுவும் சொல்லலையே சார் யாரும். காங்கிரஸுக்குள்ள அந்த இது வந்தாச்சு. சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரே பேசிட்டாரு. அந்த கட்சியின் செய்தி தொடர் வேலுசாமியே பேசிட்டாரு. யாருக்கிட்ட? ராகுல் காந்தி வேற தொடர்பு கொண்டாருன்னு வேற செய்தி வந்து. அது எல்லாருமே தானே தொடர்பு கொண்டாங்க அந்த கரூர் விஷயத்துல. இல்ல காங்கிரஸுக்கு வடநாட்டில் பூரா அடி வாங்கிடுச்சு. நார்த்து கையில் இல்லைனாலும் சவுத் எங்கள் கையில் இருக்குன்னு காமிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு வலுவான அணியில தானே இருக்கணும். தொகுதி அதிகம் கேட்போன்னு சொல்றாங்க. இவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது. திமுக ஏன்னா திமுகவே வெற்றி பெற தொகுதியில் அடையாளம் காட்டுறது இப்போ கஷ்டம். ஏன்? அதான் நிலைமை. காங்கிரஸ் மட்டும் வந்துட்டா போதுமா? அப்படியே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட கம்யூனிஸ்ட் வருவான். எப்படி வருவாங்க? கூட்டணியில் இருந்துட்டு எதிர்வினையாற்றுகிற கட்சி கம்யூனிஸ்ட் தான். அது இயல்பா எப்பயுமே செய்யக்கூடியது. ஆனா எல்லை தாண்டி விமர்சிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வருக வாய்ப்பு. விசிகா விட்டீங்க. விசிகாவும் வரலாம். திமுக எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கு ஒரு அதிருப்தியை சம்பாதிச்சு. நீங்களுக்கு ஒரு அதிருப்தினா ஒருத்தருக்கு பிளஸ் இருக்கணும்ல. அதான் விஜய். அப்ப அதிமுக தான் முடிஞ்சு போச்சு. கடைசி பொதுக்குழு. ஆமா, எடப்பாடி தலைமையில கூடுகிற கடைசி பொதுக்குழு இதுதான். அதுக்கப்புறம் அடுத்த பொதுக்குழுக்கு அவர் தலைவர் கிடையாது. சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆட்சியே அமைப்போம் இருக்காங்க. அப்படிதான் சொல்லுவோம். இன்னும் எப்படி அமைப்ப? நீ வெற்றி பெறுகிற தொகுதியை சொல்லு. எடப்பாடி மட்டும் இல்ல, அமித்ஷாவும் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஆபத்து அமித்ஷா வடிவத்துல தான் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த பக்கம் வரப்போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா தான் எங்க அணிக்கு வரப்போகுது, என்டிஏ பக்கம் வரப்போகுதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த தேர்தல் தாவேக்கா வெர்சஸ் திமுக தான். அதுல இதை நான் சொன்னது அவங்களுக்கு கோபம். அவங்க பழனிசாமிக்கு திமுக தான் போட்டின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஏன்னா மதிமுக சொல்லவே இல்லை சார். அது இருக்கா? அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இப்போ பாண்டிச்சேரி இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அடுத்தடுத்து இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. ஈரோடு இப்படியானதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இனி என்ன செய்யணும், என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், அதை எப்படி கடந்து வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல உங்களுக்கு ஒரு யூனிட்டி தான் ஸ்ட்ரென்த்து. யார் மாவட்ட செயலாளர்னே தெரியாது. யாருக்கு தெரியாது? வேற கட்சிக்காரனுக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. நாங்கள் நேரு மண்டலத்தில் எனக்கு எங்க மாவட்டத்தில் உங்களுக்கு விஜய் தான் தெரியும். விஜய் தான் தெரியும். அது முதல்ல மாற்றணும். அந்தந்த பகுதியோட தலகர்த்தா யாரு, தலகர்த்தர் யாருன்னு தெரியணும். அதுக்கு மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம் போடணும். மாவட்ட அளவில். நான் சொல்லியிருக்கேன். காலையில் 10 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம், சாயங்காலம் 5 மணிக்கு திருநெல்வேலி மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம், அடுத்த நாள் காலையில் ராஜபாளையம் இல்லைன்னா விருதுநகர் மாவட்ட செயல்வீரர்கள் கூட்டம். இப்படி வரிசையா இப்படி இந்த 20-30 நாளைக்குள்ள முடிக்கணும். நானே பேசுகிறேன். நிர்வாகிகள் யார் வந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அந்த 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 தம்பிகளுக்கு ஒரு தெம்பையும் நம்பிக்கையும் ஊட்ட வேண்டியது இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய பண முதலைகள். இப்போ திமுகவில எல்லாம் 30 கோடி பேர் இறங்கியாச்சுங்கிறாங்க. போரண்டிங்க அங்க பீரங்கி, துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம நிராயுத பணியா இருக்கும்போது அதை எக்யூப் பண்ணணும்ல. ஆமா, அது செய்யணும். அதை பிறகு இந்த கேம்பெயின் செக்ரட்டரின்னு வருகிற பொழுது இந்த வேட்பாளர் தேர்வுன்னு ஒன்று இருக்கு. இல்லாத கட்சிகள் கூட விருப்ப மனு வாங்குறோம். கட்சியே கிடையாது. டிடிவி தினகரன் விருப்ப மனு 234 தொகுதியும் தான். ஏன் சார் கட்சியே கிடையாது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார். அதுதான் கட்சியே கிடையாது. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. 2 தொகுதியில நிக்கலாம், அவ்வளவுதான்.
அவர் 234 தொகுதிக்கும் விருப்ப மனு வாங்குறாரு. அந்த பேட்டர்ன் தான் இவங்க பின்பற்றுறாங்களான்னு தெரியாது. இந்த விருப்ப மனு வாங்குறதுங்கிறது அண்ணா காலத்தில் இருந்தான்னு எனக்கு தெரியல. வாங்குறாங்க, அதிமுக வாங்குறாங்க, ரூபா கேட்குறாங்க. அந்த ஃபார்முக்கே பயங்கர விலை. விசாயை விட பெரிய கொடுமை அது. அதனால் அதைத்தான் இவர் பின்பற்ற போகிறாரான்னு எனக்கு தெரியாது. வேட்பாளர் எல்லா தொகுதியினுடைய வேட்பாளரையும் அறிமுகம் செய்து பேச வேண்டிய வேலை இருக்கு. தலைவர் ஒரு இடத்துல பேசிட்டு போயிடுவார். ஆனால் ஈரோடு வேட்பாளரை அறிமுகம் செய்து பேசணும், சேலம் வேட்பாளரை அறிமுகம் செய்து பேசணும். இப்படி அந்த வேலை நிறைய இருக்கு. இனி பூத் வாரியா அந்த நிர்வாகிகள் யாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வேலையை கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு திமுக ஆரம்பிச்சிட்டாங்க, எனது வாக்குச்சாவடி எனது வெற்றி அப்படின்னு. அதனால் இதெல்லாம் செய்யணும். அது நாளை பற்றி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய வேலை. இது அது குறுகிய காலத்தில் ஒரு பெரிய வேலையை பார்க்கணும். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா ஆர்கனைசேஷன் இல்லை, எம்ஜிஆருக்கு அமைப்பே இல்லை. ஓகே, அவர் வீசிய கைமை ஒருங்கைமா ஒரு இரட்டை இலை சின்னத்தை எடுத்துகிட்டு வர்றாரு, சுயேட்சை சின்னம். மாயத்தேவர் வேட்பாளர்னு அறிவிக்கிறார். இடைத்தேர்தலில் இடத்தெடுப்பில் ஜெயிச்சிட்டார். 77 அந்த வெற்றி தொடர்கதை ஆயிடுச்சு. ஆனால் சார், எம்ஜிஆருக்கு 20 வருஷத்து திமுக பாரம்பரியம் இருக்குல்ல, அனுபவம் இருந்துச்சு. மக்களை சொல்றேன் நான். திமுக கேண்டிடேட்டே பொன்முத்துராமலிங்கம். ஆனா திமுக அதிகாரத்தில் இருக்கிற திமுக, வல்லமை மிகுந்த திமுக, 184 இடங்கள் பெற்ற திமுக தோத்து போச்சு. கலைஞர் சொன்னார், திண்டுக்கல் கம்மலிலிருந்து ஒரு கல் போயிடுச்சுன்னாரு. அப்புறம் 77 இமாலய வெற்றியை பெற்றார். அதனால அது அந்த அந்த க்ரௌடு தம்பி விஜய்க்கு இருக்கு. இதை ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டிய வேலையை இந்த குறுகிய நாளில் செய்கிறது பெரிய சவாலான வேலை தான். அதை பற்றி தான் யோசிக்க நாளைக்கு போகிறாங்களான்னு தெரியல. கூட்டணி வாய்ப்புகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று இருக்கு. ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னார். அது பெரிய அதிர்வையும் உருவாக்கிடுச்சு, ஆச்சரியத்தையும் உருவாக்கிடுச்சு. உருவாக்கி இருந்தா இந்நேரம் 10 கட்சி லைன்ல எல்லாம் இருந்திருக்கும். அது நமக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஓகே, எனக்கு தெரியும், வேணா உங்களுக்கு தெரியும். எனக்கும் தெரியாது. ஏன்னா காங்கிரஸ்ல எல்லாரும் விஜய் கிட்ட போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்படி எதுவும் சொல்லலையே சார் யாரும். இல்லை தம்பி, காங்கிரஸுக்குள்ள அந்த இது வந்தாச்சு. யாராவது ஒரு சிலர் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரே பேசிட்டாரு. அந்த கட்சியின் செய்தி தொடர் வேலுசாமியே பேசிட்டாரு. யாருக்கிட்ட? பப்ளிக்காவே பேசிட்டாரு. ஓகே, விஜய் கூட போலாம்னா. ஆமா, பேசிட்டாரு. ஒரு ராகுல் காந்தி வேற தொடர்பு கொண்டாருன்னு வேற செய்தி வந்தது. அது எல்லாருமே தானே தொடர்பு கொண்டாங்க அந்த கரூர் விஷயத்துல. இல்ல அவங்க விரும்புறாங்க காங்கிரஸ் தாவேக்காவுக்கு தான் வருதுன்னு ஒரு செய்தி இருக்கு. செய்தி. ஆமா, அதை அலட்சியப்படுத்த முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு வடநாட்டில் பூரா அடி வாங்கிடுச்சு. நார்த்து கையில் இல்லைனாலும் சவுத் எங்க கையில் இருக்குன்னு காமிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு வலுவான அணியில தானே இருக்கணும். வலுவான அணி தமிழ்நாடு மட்டும் இல்லையே, பாண்டிச்சேரி, கேரளாவுக்கு தேர்தல் வருது இல்ல, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, அங்கேயும் இவருக்கு செல்வாக்கு இருக்கு விஜய்க்கு. அதனால தமிழ்நாடை மட்டும் கணக்கில் எடுக்க வேண்டாம், சவுத்தை கணக்கில் எடுப்போம்னு அவங்க எடுத்தா ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. பாண்டிச்சேரி கேரளாவையும் மைண்ட் பண்ணி கூட. ஆமா, 5 மாநில தேர்தல் தான் வரப்போகுது. ஆமா ஆமா, தொகுதி அதிகம் கேட்போம்னு சொல்றாங்க. இவங்க கொடுப்பாங்களான்னு தெரியாது திமுக. ஏன்னா திமுகவே வெற்றி பெற தொகுதியில் அடையாளம் காட்டுறது இப்ப கஷ்டம். ஆமா, ஏன்? அதான் நிலைமை. இல்ல சார், காங்கிரஸ் மட்டும் வந்துட்டா போதுமா? அப்படி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட கம்யூனிஸ்ட் வருவான். எப்படி வருவாங்க? ஏற்கனவே திமுக மேல கடும் கோபத்தில் இருக்காங்க. ஓகே, ஆமா, எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்காங்க. கூட்டணியில இருந்துட்டு எதிர்வினை ஆற்றுகிற கட்சி கம்யூனிஸ்ட் தான். அது இயல்பா எப்பயுமே செய்யக்கூடியது. ஆனா எல்லை தாண்டி விமர்சிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வாய்ப்பு இருக்கு. விசிகா விட்டீங்க? இல்லை, விசிகாவும் வரலாம். ஆனா
அதில் விசிகாவுக்கு என்ன பிரச்சனைன்னா அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, மதசார்பற்ற அணிங்கிற ஃப்ரேமுக்குள்ளே இருக்காங்க. அதை விட்டு வருவதற்கு நிறைய யோசிக்க வேண்டியது. ஏன் தாவேக்காவும் மதசார்பற்ற ஒரு கட்சி தானே? மதசார்பற்ற கட்சி தான். இல்லை, அந்த ஃப்ரேமில் இருக்காங்க தம்பி. ஓகே, அவங்க நேஷனல் ஃப்ரேம், அந்த ஒரு கட்டமைப்பு வேணுங்கிற இருக்காங்க. அதையெல்லாம் உதறி எரிச்சவர்களெல்லாம் ரொம்ப துணிச்சல் வேணும். அது காங்கிரஸே வந்துருதே சார், அவங்க தானே அந்த நேஷனல் ஃப்ரேமோட அச்சாணியே. காங்கிரஸ் வந்துன்னா விடுதலை சிறுத்தைகளும். ஏன்னா திமுக எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கு ஒரு அதிருப்தியை சம்பாதிச்சிருச்சு. யாருக்கு தான் அந்த ப்ளஸ் இருக்கு? ஒரு இவங்களுக்கு ஒரு அதிருப்தினா ஒருத்தருக்கு ப்ளஸ் இருக்கணும்ல. அதுதான் விஜய். அப்ப அதிமுக தான் முடிஞ்சு போச்சு சார். கடைசி பொதுக்குழு. கடைசி பொதுக்குழுவா? ஆமா, எடப்பாடி தலைமையில் கூடுகிற கடைசி பொதுக்குழு இதுதான். அதுக்கப்புறம் அடுத்த பொதுக்குழுக்கு அவர் தலைவர் கிடையாது சார். என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஆட்சியே அமைப்போம் இருக்காங்க 2026. அப்படிதான் சொல்லுவோம். இன்னும் எப்படி அமைப்ப? நீ வெற்றி பெறுகிற தொகுதியை சொல்லு. எடப்பாடி மட்டும் இல்ல, அமித்ஷாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுதான் ஆபத்து அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆபத்தே அமித்ஷா வடிவத்தில் தான். இன்னொரு பக்கம் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாம் இந்த பக்கம் வரப்போகுதுன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா தான் எங்க அணிக்கு வரப்போகுது, என்டிஏ பக்கம் வரப்போகுதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணிக்கு அச்சாரமே போட்டாச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முடிவை எடுக்க மாட்டாரு விஜய். எடுக்க மாட்டாரா? அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு போக மாட்டாரு. ஏன்? அவர் இல்லைங்க முதன்மை சக்தி. அது எப்படி போவாரு? ஸோ இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்தாதான் உண்டு. இந்த பக்கம் பாமக இவங்கெல்லாம். பாமக இருக்குமா தேர்தல் வரைக்கும்? சார் என்ன சார்? ஆமா, அப்படி இல்லைங்க. எங்க ஒரு சின்ன அமைப்பு வட மாவட்டத்தில் மட்டும் இருக்கிற கட்சி இப்படி நிற்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் மதிமுக சொல்லவே இல்லை சார். அது இருக்கா சார்? இப்போதான் மல்லை சத்தியெல்லாம் பிளவு ஏற்பட்டுச்சு. அதான் அந்த கட்சி இருக்குன்னு எனக்கு நான் எங்கேயாவது இருக்குன்னா சொல்லுங்க, நான் போய் பார்க்குறேன். மதிமுகலாம் முடிஞ்சு போச்சு தம்பி. ஓகே, ஸோ இந்த தேர்தல் தாவேக்கா வெர்சஸ் திமுக தான். ஆமாம், அதில் இதை நான் சொன்னது அவங்களுக்கு கோபம். யாருக்கு? திமுகவில். ஓகே, அவங்க பழனிசாமிக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, திமுகவே அதான் விரும்புது. ஆமாம், அதில் என்ன ரகசியங்கிறத இன்னும் வர்ற நாளில் சொல்கிறேன் சார். ஆனால் இந்த இடத்துல நிறைவான ஒரு கேள்வி தம்பி. தேமுதிகன்ற ஒரு கட்சி ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக, ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வந்து நிற்கும் பொழுது, அதன் பிறகு அப்படியே திமுகவுக்கு கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போனாங்க, அதிமுக கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போனாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் அப்படி ஒரு அந்த மூன்றாவது கட்சியை ஒன்றும் இல்லாமல் அவங்கள ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி அப்போ இந்த பக்கமும் ஆக்கிட்டாங்கன்னா அதுக்கு வந்து அந்த கட்சியில் அந்த குடும்ப தலையீடு. சுதீஷ்னு ஒரு ஆள், பிரேமலதான்னு ஒரு ஆள், அவங்க தான் இன்னைக்கு கட்சி அதுதான் நடத்துறாங்க. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் நினைச்சது அங்கே நடத்த முடியலை. விஜய்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஸோ இங்கே திமுக அதிமுகவால் நடக்காது. ஏன்னா பழனிசாமிக்கு திமுகவுக்கு நான் போட்டின்னா அதுலேயும் ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள்ல ஏன் மௌனமாவே இருக்காங்க தாவேக்காவினர்? ஏன்னா முன்னாடி நீங்க தாவேக்காவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுக்கலாம். இப்ப நீங்க தாவேக்காக்கார் ஏன் அமைதியா இருந்திருது தாவேக்கா? பல முக்கியமான விஷயங்கள்ல, தமிழ்நாடே பேசுற விஷயங்கள்ல இப்படி ஒண்ணு நடக்காத மாதிரியும் அல்லது நாங்கள் கட்சியாக இல்லாத மாதிரியும் நிக்கிறது சரியா இருக்குமா? இல்லை, நான் என்ன சொல்றேன், அவருக்கு என்ன சவால் என்ன, இந்த தேர்தலை எதிர்கொள்வதுதான். தேர்தலை எதிர்கொள்றது மக்களை போய் பார்க்கணும். இல்லை தம்பி, அந்த கரூர் துயரத்திற்கு பிறகு ஒரு மனசு உடைஞ்சிட்டார். அது ஒன்று. இந்த யுத்தம் சாதாரணமான யுத்தம் இல்லை. திமுகவை எதிர்கொள்வதும் அதிமுகவை எதிர்கொள்வதும், அது பிஜேபியோட சேர்ந்து வர்றாங்க. இதில் நம்ம அவருடைய நான் தான் முதன்மை சக்தின்னு சொல்லிட்டார். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு அவர் யோசிக்கணும். அது எப்படி அதை எதிர்கொள்ள போகிறோம்னு அவர் சிந்திக்கும் போதே களைத்து போயிடுவார். ஆனால் அவர் ராஜதந்திரமான முடிவெடுக்கிறார் என்பதற்கு அடையாளம் உதயநிதி பிறந்த நாள் அன்றைக்கு செங்கோட்டையனை சேர்க்கிறார். உதயநிதி பிறந்த நாளை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. ஜெயலலிதா அம்மாவனுடைய நினைவு நாள் அன்னைக்கு என்ன சேர்த்துக்கிறார். அதை
ரெண்டாம் பட்சமாக போயிட்டு நான் சேர்ந்த செய்தி முதல் செய்தி ஆயிற்று, தலைப்பு செய்தி ஆயிற்று. ஸோ திமுக அதிமுகவினுடைய முக்கியமான நிகழ்வுகளை 2வது இடத்துக்கு தள்ளுறதுக்கு இவர் வேலை பார்த்துடுறாரு. வேலை பார்த்துடுறாரு, அதில் ஜெயிச்சிடுறாரு. ஓகே. அதனால இந்த யுத்த காலத்தை கடக்கிற வரைக்கும் எல்லாத்துலேயும் கருத்து சொல்லி, எல்லாத்துலேயும் இல்லை சார், திருப்பரங்குன்றம் இஷ்யூ, திருப்பரங்கு அதான் அதில் மௌனமாக இருப்பது தான் புத்திசாலித்தனம். எப்படி சார்? இல்லை இல்லை தம்பி, திருப்பரங்குன்றமாகவே இருக்கிறது. அது அப்படி இருக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குது. இல்லை, அதை சங்கிகள் சீர்குலைப்பதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் அங்கேயே ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாடு அட்டர் ஃபெயிலர். தெரியுமா அது உங்களுக்கு? தெரியாது. அந்த மாநாட்டில் பேசின யாரும் முருகனை பற்றியே பேசலை. அந்த மாநாடு ஃபெயிலியர் ஆச்சு. நான் அதில் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த திருப்பரங்குன்றத்தில் எந்த விதமான வெறுப்பும் இஸ்லாம் இந்து பூசலோ கிடையாது. இன்னைக்கு அந்த மலை, சிக்கந்தர் மலைக்கில் போகிறதுக்கு இஸ்லாமியர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை நடத்த அங்கு ஆடு கோழி வெட்டுவதற்கு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்தது திராவிட மாடல் அரசு. இப்போது ஒரு நீதியரசர் கொஞ்சம் எல்லை தாண்டி அங்க இன்னொரு இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவிடுகிறார். அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த குறிப்பிட்ட நீதிபதி மேல நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். நண்பர் தொல் திருமாவளவன் சொன்னார், இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பார்லிமெண்ட்ல. இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ ஆக்குறதுக்கு சில பேர் ரொம்ப முயற்சிக்கிறாங்க. இதில் தம்பி தலைவர் விஜய் ஒரு கருத்து சொல்லுவது எனக்கே உடன்பாடானதில்லை. அவர் இப்பொழுது மௌனம் காப்பது நல்லது. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து கோர்ட்டில் இருக்கு. அதாவது சார் எல்லாம் சரி பண்ணிக்கங்க, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒர்ஸ்ட்டுக்கு போயிட்டோம், ஒன்று சரியாயிரணும், இல்லைன்னா ஒர்ஸ்ட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் நான் என்னவோ பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, நடந்துகிட்டு இருக்கும்போது சரி செய்யறதுக்கு நான் என் பங்கு ஒண்ணுமே இருக்காதுன்றது. இல்லை இல்லை, கோர்ட்டில் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. நேதான் சொல்லிட்டாங்களே தீபத்தை. உச்ச நீதிமன்றத்திலையா? மேல்முறையீட்டுக்கு போகணும். அதாங்க உச்ச நீதிமன்றம். மேல்முறையீட்டுக்கு போனாவது ஒரு கட்சி அறிக்கை விடணும்ல. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லணும். அதான் சார், அதான் ஒரு முடிவு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் என் கருத்து, அதுக்கப்புறம் அவர் கருத்து சொன்னா போதுங்கிறதா ஏன் கருத்து. சார் பிரச்சனை வருது, மக்கள் தெளிவா இருக்காங்க. எங்க சார் மக்களை தெளிவாக்குறதுக்காக ஏதாவது பேசணும்ல. இப்ப விஜயின் ரசிகர்கள், தாவேகாவின் தொண்டர்கள் அதுல நாம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. அது மாதிரி அவர் அதுல அந்த முடிவை அவர் எடுக்க அப்படின்னா கொள்கை தெளிவு இல்லைன்னு அர்த்தமாகும்ல. இல்லையே, கொள்கை தெளிவு இருந்துச்சுன்னா இந்த விஷயத்துல என் பார்வை என்னங்கிறது இருக்கும்ல. இல்ல தம்பி, அவர் கருத்து சொல்லாதது, மௌனமாக இருப்பது நல்லதுங்கிறது ஏங்கிறது எந்த வகையில சார்? தீர்ப்பு வந்த பிறகு கருத்து சொல்லணும் சார். தீர்ப்பு வருது, அதாவது நீங்க சொல்றது எண்ட், டெஸ்டினி. ஆமா, அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் அது முடிவு ஆயிடும். ஆமா, அதன் மேல கருத்து சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, அந்த முடிவு என்னன்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பிரச்சனை கிளப்ப முடியாதுல்ல சார். அது முடிவுல வரவேற்கணும் இல்ல எதிர்க்கணும், ரெண்டு தான். இல்ல தம்பி, அந்த தீர்ப்பை சொன்னதுக்கு பிறகுதான் கருத்து சொல்லணும். அது வரைக்கும் சொல்லாம இருப்பது விஜய்க்கு நல்லது, அவருடைய கட்சிக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. எப்படி சார்? ஏன் சார் அந்த விஷயம் விட்டுருங்க சார். எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பிரச்சனை கிளம்பிடுச்சுன்னா, ஒரு பிரச்சனை வெடிக்குது, ஒரு தரப்பு ஏதோ ஒரு தரப்பை தூண்டுது, ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்புதுங்கும் போது, எப்பா நீ பண்றது தப்புப்பா, இல்ல எப்பா நீ பண்றது சரிதான், டே நீ தான் கம்முன்னு இருக்கணும், ஏதோ ஒன்று சொல்லி அதை இது பண்ணணும்ல, அதை நெறிப்படுத்தணும்ல. ஒரு கட்சியின் தலைவரா, ஒரு கட்சியா மக்களை அந்த இடத்துல ஒரு பாதையை உங்களுக்கு நிர்ணயிச்சு கொடுக்கணும்ல. இதுதான் சரியான பாதை. இல்ல, அது சொல்லணுங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை தம்பி. அவர் சொல்லலைங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா சொல்லணும். சொல்ல இல்லைன்னா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன். கரூர் விஷயம், அதனால விஜய் மனசு உடைஞ்சிட்டாருன்னு சொன்னீங்க. அதனால இப்ப மேபி இப்படி அமைதியா இருக்கிறதுக்கெல்லாம் கூட அதனுடைய தொடர்ச்சி காரணம்னு சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. ஒரு மின்பொறியாளர் கவின் கொல்லப்படுறார்.
அந்த விஷயத்திலையும் மௌனித்து தான் இருந்தார். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இல்லை, அந்த விஷயத்தில் அவர் என்ன செய்தாருன்னா, அந்த பகுதியில் இருக்கிற தாவேக்கா மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளெல்லாம் நேரடியாக போங்கன்னு சொன்னார் அந்த வீட்டுக்கு. இல்லை, அதுவும் ஒரு செய்தியாகல. இல்லை, அதையும் இல்லை அவர் அதை விரும்பலையா இருக்கும் சார். இப்போ நான் நல்லது செய்யற ஒரு யாருக்கும் உதவி செய்யறேன்னா அது வெளியில சொல்லிக்கிறது செய்ததை சொல்றேன். எல்லாரையும் வீட்டுக்கு போக சொன்னாரு, போய் ஆறுதல் சொன்னாங்க. அந்த குடும்பமே முதல்ல ஆறுதல் சொன்னது இவங்க தான். அந்த குடும்பமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் பக்கபலமா நின்னது. அந்த கடைசி வரைக்கும் களத்துல நிக்கிறது மாதிரி நின்று எல்லாம் செய்தது தாவேக்கா தம்பிகள் தான். விஜய் என்ன செய்தார்? இல்ல சார், ஒரு ட்வீட் கூட போடல. இல்ல ட்வீட், இப்ப பல விஷயங்களுக்கும் விஜய் மேல வந்த விமர்சனமே இவர் என்ன ட்வீட் தான் போடுவாரா, அறிக்கை தான் விடுவாரா, நேர்ல வரமாட்டாரும்பாங்க. அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட போது, காவல் மரணத்தின் போது, அப்ப விஜய் நேர்லயே போனார், போய் நின்னாரு. அது யாரும் எதிர்பாராம. இந்த விஷயத்துக்கு நேர்ல போகல, ஒரு அறிக்கை விடல, பேசல, ஒரு வீடியோ வழக்கமா போட்டு வெளியிடுவார், அப்படி போடல. ஒரு ட்விட்டர் கூட ஒரு ட்வீட் கூட போட்டதான் தெரியும் எனக்கு. ஏன் நீங்க இது சொல்லல? ஏன்னா ஒருவேளை நானே எதிர்பார்த்தேன், அது வரல. அது இனிமேல் தான் அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஏன்னா ஒரு சாதிய மனநிலை கொண்ட யாரோ ஒரு தன்னுடைய ரசிகனா இருக்கலாம், ஒரு தொண்டரா இருக்கலாம், அல்லது சாதிய மனநிலையால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தர் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். இவங்களுக்கு எப்ப நம்ம பண்றது தப்பு தான், நம்ம தலைவரே சொல்றாருன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நிர்வாகிகள் தம்பிகள் எல்லாம் போனாங்க. நான் அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அது நீங்க எல்லாம் யாராவது சொன்னாதானே சார் தெரியும். இது அவரே ஒரு அறிக்கையோ ஒரு பேசியோ இல்ல ஒரு நேர்ல போயோ நின்று இருந்தாருன்னா இன்னும் அதெல்லாம் சரி செய்யணும். அதெல்லாம் அப்ப இந்த மாதிரி நேரத்துலதான் இப்ப நீங்க சாதி வாக்குகளுக்காக பாக்குறீங்களோ, அதனால அமைதியா இருக்கீங்களோ, மத வாக்குகளுக்காக பாக்குறீங்களோ, அதனால அமைதியா இருக்கீங்களோன்ற கேள்வி அங்கதானே வருது. இல்ல, சாதி அடையாளமும் மத அடையாளம் இல்லாத ஒரு தலைவனாகத்தான் அவர் கண்டு இருக்கார். ஆனா வாக்குக்காக இந்த நேரங்கள்ல எல்லாம் மௌனம் ஆயிடுறாங்களோ? இல்ல, வாக்கை வாங்குவதற்கு என்ன யுக்தி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு தலைவருக்கு அதுக்கு உரிமை உண்டு. ஒரு அரசியல் கட்சியை செய்யணும். ஏன்னா கடல்ல எத்தனை புயல்களை சந்தித்தாய் என்பது கணக்கு இல்லை, கரை சேர்ந்தாய் என்பதுதான் கணக்கு. அந்த கரை சேர்க்கிற வேலையில இருக்காரு. என்ன நடக்குன்னு பார்ப்பேன் தம்பி. ரைட் சார். புயலை எதிர்கொண்டு தானே தாண்டி வர முடியும். ஆமா ஆமா ஆமா, இல்லாம வர முடியாதுல்ல. வர முடியாது. அப்புறம் புயலை எதிர்கொள்றவாது செய்யணும்ல. அது செய்வார். இனிமேலாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு தான் நான் முதல்ல போறேன். ஓகே, நிர்வாக கூட்டத்துக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பேச போறீங்க. ஆமா, ஓகே சார். நன்றி சார், உங்களுடைய பரிந்து மிக்க நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.